வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தீபாவளி போனஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆகா தமிழ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விக்ராந்த், ரித்விகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு தீபாவளி பண்டிகையை ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி கொண்டாடுறாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா விக்ராந்த் அண்ட் ரித்விகா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொரியர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் ரித்விகாவை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையே ஒரு சேலஞ்சா தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைச்ச பொருள்ல நினைச்ச நேரத்துல வாங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தீபாவளி பண்டிகை நெருங்குது. சோ அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இவங்க முழுக்க முழுக்க விக்ராந்தோட போனஸை தான் நம்பி இருப்பாங்க. சோ அந்த போனஸ் வரதுல சில சேலஞ்சஸ் அப்படின்றதுமே இருக்கதான் செய்யுது. என்ன மாதிரியான சேலஞ்சஸ், அந்த போனஸ் வந்துச்சா இல்லையா, இவங்க தீபாவளி பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு படம் வந்து தவமாய் தவம்புறது. அதுல ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ராஜ்கிரண் தன்னோட ஃபேமிலி தீபாவளி சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த போர்ஷனே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா அமைக்கப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டி கடைசியா தன்னோட பசங்க அந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுறத ஒரு ரசிக்கிற அந்த காட்சி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன் கொடுத்த இம்பாக்ட்ல ஒரு காவாசி கூட இந்த படம் கொடுக்கல அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த அந்த கதை ரொம்ப ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான கதை. இன்ஃபேக்ட் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாராலையுமே இதை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதை தான். பட் அதையே ரொம்ப ரொம்ப அந்நியமா சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு விக்ராந்தோட அந்த தீபாவளி போனஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு பதிலா இவரு ஒரு விஷயம் பண்ணுவாரு, அது கதைக்கே சுத்தமா சைட் ட்ராக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரித்விகா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களோட அந்த முதலாளிகளை காட்டின விதம் அப்படின்றதும் ஒரு மாதிரி சைக்கிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான பர்சன்ஸா இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட வேலையே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்திருக்கும். சோ இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணிருக்கலாம். அதே நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த லிஃப்ட் யூஸ் பண்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் மனிதாபிமானமற்ற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதை அட்ரஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பா பாராட்டுவேன். அதே மாதிரி ஒரு சில காட்சிகளும் நல்லா எடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த பையனுக்கு ஷூ வாங்கி தர காட்சியா இருக்கட்டும், அண்ட் விக்ராந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு கையேந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தருணமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த ஃபெஸ்டிவலை இவங்க சந்தோஷமா கொண்டாடி முடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டென்ஷன் பில்ட் ஆச்சு. பட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்டினரியா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் இந்த படம் கொடுக்க வேண்டிய இம்பாக்டை ப்ராப்பரா கொடுக்காதனாலே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.